பாயிண்ட் வேல்யூ, கிரெடிட் பாயிண்ட் எவரேஜ், ஜிபிவி, ஜிபிஏ எவ்வாறு காணுதல் தொடர்பாக நோக்குவோம். இங்கே உங்களுக்கு ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், இந்த புள்ளிகளுக்கு இங்கே தரங்கள் போடப்பட்டுள்ளது. கிரேட் உதாரணம் 80க்கு மேல் என்ன ஏ கிரேட். இந்த கிரேட்டுக்கு ஒரு பெருமானம், ஒரு வேல்யூ, ஒரு ஏர்னிங் பாயிண்ட் இருக்கின்றது. இங்கே 4 என ஏ என்பது ஏர்னிங் பாயிண்ட் 4, பி என்பது 3, பி ப்ளஸ் என்பது 3.4. இப்படி நாங்கள் அந்த கிரேட்டை கண்ட பிறகு கிரேட்டுக்குரிய ஏர்னிங் பாயிண்ட் சார்ட் ஒன்று வழங்கப்படும். அதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் உதாரணமாக ஒரு ஏ என்ற ஒரு முடிவில் ஒரு தவணையில் ஒரு ஆள் முடிக்கிறார் என்றால் அதுக்குரிய ஒதுக்கப்பட்ட கிரெடிட் வேல்யூ வந்து 1. ஆனால் அவர் பெற்ற கிரேட் வந்து ஏ என்றால் எங்களுக்கு தெரியும் 4, ஏ என்பதற்கு இங்கே 4 போடப்பட்டுள்ள. அப்போ அந்த 4ஆல் என்ன செய்யணும், இந்த கிரெடிட் வேல்யூ 1 பெருக்குனாக்கா அதுக்குரிய ஏர்னிங் பாயிண்ட் வரும். உதாரணமாக பி என்றா பிக்கு 3 என்று சொன்னான். இப்போ பிக்கு பாருங்கள், இந்த 2 கிரெடிட்னா இந்த 2 இந்த 3 பெருக்குனா 6. இப்படி இந்த செமஸ்டர் அல்லது தவணைக்கான மொத்த முடிவுகளுக்குமான இந்த ஏர்னிங் பாயிண்ட்டை இப்படி கணிச்சு இப்படி கூட்டினாக்கா இப்படி வரும். உதாரணமாக ஒவ்வொரு முடிவுகளுக்கு முறைய இந்த ஏர்னிங் பாயிண்ட்டை இங்கே கூட்டி பார்த்தீங்கன்னா 52.4 வந்திருக்கு. இதுக்குரிய மொத்த கிரெடிட் வந்து 16. இந்த 16ஆல் இந்த ஏர்னிங் பாயிண்ட்டை பிரித்து வாரது தான் அதில் எவரேஜ். அதுதான் நாங்கள் சொல்கிறோம் ஜிபிஏ. அப்படி 2வது தவணை செகண்ட் டைம் அல்லது 2வது செமஸ்டர்னா 2வது செமஸ்டர்லையும் அவர் அந்த பி ப்ளஸ்னா பி ப்ளஸுக்கு இங்கே என்ன ஏர்னிங் பாயிண்ட் இங்கே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு சார்ட் ஒன்று தருவாங்க 3.4. அப்போ இந்த 3.4ஆல் என்ன செய்வார்னா இந்த கிரெடிட்டால் பெருக்கினார்னா இந்த 6.82 அதுக்குரிய ஏர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ இப்படி இந்த செமஸ்டர்லையும் 52.80ங்கிற ஏர்னிங் பாயிண்ட்டை அவர் பெற்றிக்கிறார். அப்போ இந்த செமஸ்டருக்குரிய கிரெடிட் பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு மொத்த கிரெடிட்டால் அந்த ஏர்னிங் பாயிண்ட்டை பிரித்தா 2.9 2வது செமஸ்டருக்குரிய ஜிபிஏ, ஃபர்ஸ்ட் டேர்ம் அல்லது செமஸ்டருக்கான கிரெடிட் பாயிண்ட் வந்து ஜிபிஏ வந்து 3.2. இப்படி மொத்த ஓவராலாக 2 டேர்முக்கும் அல்லது 2 செமஸ்டருக்குமானதை என்ன செய்வாங்க, மொத்த ஏர்னிங் பாயிண்ட்டை இந்த மொத்த கிரெடிட்டால் பிரிப்பாங்க. இந்த 16 இதுக்கு முதலாவது தவணைக்குரிய கிரெடிட், 2வது தவணைக்குரியது 18 வச்சுக்கொள்ளுங்க. இங்கே செமஸ்டர் அவை மொத்த இந்த கிரெடிட்டால் அவன் ஏர்ன் பண்ண இந்த பாயிண்ட்டை பிரித்து வாரது தான் அந்த அவருடைய ஓவரால் ஜிபிஏயாக இருக்கும். இப்படி தான் இந்த சிஸ்டம் தான் எங்களுடைய புதிய கல்வி சீர்திருத்தத்துக்குள்ளேயும் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கு முன்னர் நாங்கள் அந்த கிரெடிட் பாயிண்ட் வேல்யூ, கிரெடிட் பாயிண்ட் எவரேஜை காண்பதற்கு முன்னர் வகுப்பறையில் மேற்கொள்ளக்கூடிய அசஸ்மெண்ட் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக இன்னும் ஒரு இதில் நாங்கள் அதை பார்ப்போம். இந்த கிரெடிட் பாயிண்ட் வேல்யூ மற்றும் கிரெடிட் பாயிண்ட் எவரேஜ் எவ்வாறு கணிக்கப்படுகின்ற ஒன்று தெளிவொன்று கிடைத்திருக்கும் என நம்புகின்றேன். நன்றி.